நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெரும் கருணையினால் மெய்யடியார் பெருமக்களின் குரு பூஜை திருவிழாவினை மிக சிறப்பாக அவர்களது பெருமையினை போற்றி கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் இன்று நமக்கு நீராலே நாடறிய விளக்கெரித்த நமிநந்தி அடிகள் நாயனாருடைய அருள் வரலாற்றினை சிந்திக்க இருக்கின்றோம். நம சிவாய. எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் நமிநந்தி அடிகள் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் கமல வசந்த தியாகேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எப்போதும் நம்ம பெரிய புராணத்தின் பெருமையை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார், வழி நூலாகிய திருத்தொண்ட திரு அந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி எவ்வாறு அருளி செய்திருக்கின்றார் அப்படின்றத அந்த வரிசைப்படி பார்த்துட்டு பெரிய புராணத்திற்கு செல்வோம். திருத்தொண்ட தொகையிலே அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அருநம்பி அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்பர் சுவாமிகளே நமிநந்தி அடிகளார தொண்டர்களுக்கு ஆணி அப்படின்னு புகழ்ந்துரைத்திருக்கின்றார். இந்த ஆணினா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆணி பொன், ஆணி முத்து. ஒரு சிறந்த வகையான முத்தை ஆணி முத்துன்னு சொல்லுவோம். சிறந்த வகையான உயர்ந்த பொண்ண ஆணி பொன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 24 கேரட் கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப தூய்மையானது. இந்த 24 வச்சுதான் 22, 21 எல்லாம் குறைவுன்னு சொல்லுவோம். அப்ப மற்ற அளவீடுகளை எல்லாம் ஒப்பிடுவதற்கு அடிப்படை அளவாக விளங்குவது, அந்த அளவுக்கு தூய்மை உடையது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு மற்றவற்றுக்கெல்லாம் உறுதி தருகின்ற ஆதாரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ மற்ற அடியார்களுக்கெல்லாம் உறுதியினை பயக்கின்ற ஆதாரமாக விளங்குபவர் அப்படின்னு சிறப்பா போற்றி சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமையினை உடைய நம்பினா ஆடவர்களில் சிறந்தவர்களை நம்பின்னு சொல்லுவோம். அடியவர்களுக்கெல்லாம் உறுதி தருகின்ற ஆதாரமாக விளங்குகின்ற ஆடவர்களில் சிறந்தவராகிய நமிநந்தி நாயனாருக்கும் அடியேன், அவருடைய அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் போற்றி வணங்குகின்றார். நம்ம திருத்தொண்ட திரு அந்தாதியிலே எவ்வாறு நம்பியாண்டார் நம்பி பெருமான் போற்றுகின்றார்னா, அழகா ஒரு 4 அடியில அவருடைய பெருமையினை உணர்த்தி அருளுகின்றார். வேத மறி கரத்து ஆரூர் அரற்கு விளக்கு நெய்யை தீது செறி அம்மன் கையர் அட்டாவிட தென் புனலால் ஏத முருக அருகர் என்று அன்று விளக்கு எரித்தான் நாதன் எழில் ஏம பேரூர் அதிபன் நமிநந்தியே. அதாவது ரொம்ப சிறப்பா என்ன சொல்றாங்கன்னா, வேத மறிக்கரத்து ஆரூர் அரற்கு, ஆரூரில் வீற்றிருக்கின்ற சிவபெருமான், அரணாகிய சிவபெருமான் கையில சுவாமி மான்குட்டி வச்சிருக்காரு இல்லையா. நமக்கு தெரியும், கையில ஒரு கையில மான், ஒரு கையில மொழி ஏந்தி இருப்பார் சுவாமி. அந்த கையில இருக்கிற அந்த மறின்ற மான்குட்டி அது வேதம். ஏன் வேதத்துக்கு ஓமையா சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மான் ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கும். அது போல வேதம் சுவாமியை போற்றி கொண்டே இருக்கும். அப்ப அந்த கையில சுவாமி வச்சிருக்கிறது வேதம், அது இறைவனை போற்றி கொண்டே இருக்கின்றது. அப்படி வேதமாகிய அந்த மரியினை சுவாமி கையில் ஏந்தி இருக்கின்றார். யாருன்னா நம்ம திருவாரூரில் வீற்றிருக்கின்ற அப்பராகிய நம்முடைய ஆரூர் பெருமான். அவருக்கு விளக்கிட வேண்டும், அத்தகைய இறைவனுக்கு விளக்கிட வேண்டும் அப்படின்னா விளக்குக்கு நெய் வேணும். அதுதான் சிறந்தது இல்லையா, நெய் விளக்கு சிறந்தது. அப்படி நெய் விளக்கு இட வேண்டும் அப்படின்றதுக்காக தீது சரி அமன் கையற்ற போய் கேட்கிறாரு. ஒரு வீட்டுக்கு போறாரு, அது அமணர்கள் வீடுன்னு அவருக்கு தெரியல, உள்ளார போற வரையும்.
கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுல போய் கேக்குறாரு. அது வந்து தீது செறிந்த நிறைந்திருக்கின்ற. ஏன் தீது செறிந்த அப்படின்னு சொன்னா, அவர்கள் விளக்குக்கு நெய் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம சிவபெருமானை நிந்தனை செய்தார்கள். கொடுக்க மனம் இல்லைன்னா கொடுக்க மனம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கு. சிவபெருமானை நிந்தனை செய்தார்கள், இகழ்ச்சியாக பேசினார்கள், அடியவரோட திருத்தந்தையை நிகழ்ந்துரைத்தார்கள். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா எங்க கிட்ட நெய் இல்ல, உன்கிட்ட சாமர்த்தியம் இருந்தா நீரை கொண்டு போய் எரித்துக்கொள், நீரை கொண்டு போய் விளக்கேத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடியவருடைய அந்த தொண்டையும் இழித்து இறைவனையும் இறைவனுடைய அந்த பெருமையினையும் இழுத்து சொன்னதால அவர்கள் தீது செறிந்த நிறைந்த சமணர்கள். அமணர்கள்லாம் சமணர்கள். அவர்கள் கையர்கள் கீழ் மக்கள். சிவபெருமான் தான் மெய்ப்பொருள் அப்படின்றத உணராத கீழ் மக்கள். அவர்கள் அந்த நெய்யை அட்டாவிட, அதாவது வார்காதிவருக்கு தந்து தராமல் மறுத்துவிட, ஏத முருக அருகர் அப்படி அவங்க கொடுக்காம விட்டதோட கொடுஞ்சொற்களை சொன்னதால மனம் வருந்துகின்றார். வருந்தி ஏத முருக அருகர், ஏதம்னா கெடுதி, இவ்வாறு அடியார்களை பழித்த, அடியார்கள் தொண்டை பழித்த, இறைவனை பழித்த அந்த அமணர்கள் கெடுதி அடைக அப்படின்னு சொல்லிட்டு அன்று என்ன சொன்னாரு, அந்த திருவிளக்கை திருக்கோயில இருக்கிற சங்கு தீர்த்தத்தில் இருந்து நீரை முகந்து கொண்டு வந்து அந்த நீரால என்ன பண்ணாரு, விளக்கு எரித்தார். இப்படி விளக்கெரித்தவர் யாரு? நாதன், நமக்கெல்லாம் தலைவராக விளங்குகின்றவர். அவர் எழிலாகி, அதாவது அழகு பொருந்திய ஏம பேரூர் அப்படின்ற ஊருக்கு தலைவராக விளங்குகின்ற நம்பிநந்தி அடிகள் நாயனார் அப்படின்ட்டு 4 வரிகள்ல இந்த அருள் வரலாற்றை மிக சுருக்கமாக வந்து சிறப்பாக நம்பியாண்டார் நம்பி பெருமான் எடுத்து உரைக்கின்றார். இப்ப நம்ம விரிநூலாகிய பெரிய புராணத்திற்கு செல்கின்றோம். இது திருநின்ற சருக்கத்திலே 7வது நாயன்மாராக நம்பிநந்தி அடிகள் நாயனார் போற்றி வணங்கப்படுகின்றார். ரொம்ப சிறப்புக்குரிய அருள் வரலாறு. இறைவன் திருவருளால் இது நேர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 32 பாடல்கள் இருக்கு. முழுவதும் எனக்கு வந்து ஒவ்வொரு பதத்திற்கும் விளக்கம் சொன்னாதான் மனசுக்கு அவ்வளவு திருப்தியா இருக்கும். ஆனா நேரம் கருதி கொஞ்சம் விரைவாக செல்ல வேண்டும். எல்லா பாடலும் முழுமையாக படிக்க முடியாது. அதோட அருள் விளக்கங்களை மட்டும், முக்கியமான பாடல்களை மட்டும் சொல்லிட்டு அருள் விளக்கங்கள் சொல்லிட்டே போகும். முதல் பாடல்ல இந்த உலகத்தையே காக்கின்ற சோழ அரசன் சொல்றாங்க. ஏன்னா சேக்கிழார் பெருமான் சோழ அரசனுக்கு மந்திரியாக இருந்தவர் இல்லையா, அதனால சோழ அரசனுடைய பெருமையை எப்போதும் போற்றி சொல்லுவார். அப்ப வந்து அந்த அரசராகிய பலவர்ணா சோழ அரசர்கள் அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தையே அந்த அளவுக்கு பெரிய நாட்டினை தனது ஆளுகைக்கு உட்பட்டு ஆட்சி செலுத்தி வந்தார்கள். அது தனி செங்கோல் அப்படின்னு சொன்னா, தனக்கு எதிராக யாரும் இல்லை. யார் எதிரியா இருந்தாலும் அவர்களை வென்று அந்த நாட்டையும் தன்னுடன் சேர்த்து சைவ நெறிப்படி அரசாளுகின்ற இந்த வளவர்கள் ஆகிய சோழ அரசர்கள் ஆட்சி செய்கின்ற நாடு பொன்னி நாடாகிய சோழ நாடு. இந்த சோழ நாடு எப்படிப்பட்டது? இந்த சோழ நாட்டுல இருக்கிற அந்த ஏம பேரூர் அப்படின்ற ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ரொம்ப இயற்கை அழகு வாய்ந்தது. கமலத்தடம் பனையும் செய்ய நல்லா சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்து இருக்கு நிறைய. தெரியும், வயல்ல வந்து அங்கங்க நீர்நிலைகள், குளங்கள் இருக்கும். அந்த குளங்கள்ல எல்லாம் அழகிய செங்கமலங்கள் மலர்ந்து இருக்கின்றது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து செழுநீர் தடமும் குடை உடைத்தார். நல்ல நீர் தடங்கள் வயல்ல ஒரு பக்கம் என்ன பண்ணுது, தண்ணீர் குளங்கள் இருக்கு. அதுல வந்து அழகிய செந்தாமரை மலர்கள் பூத்து இருக்கு. இன்னொரு பக்கம் நிரம்பிய நீரை கொண்டதாக நீர்நிலைகள், அகன்ற நீர்நிலைகள் இருக்கு. இதெல்லாம் பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் ஏம பேரூர். இப்ப இயற்கை வளம் சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற மக்கள் எப்படி பாத்தீங்கன்னா, பொய்தீர் வாய்மை மறைநூல் புரிந்த சீல புகழ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொய்யை தீர்க்கக்கூடிய வாய்மை. பொய்னா என்னன்னா, இந்த பிறவி பிணிக்கு காரணமான ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு என்ன சொல்லணும், வாயால வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் போதுகின்றவர்கள் அங்கே இருக்காங்க.
அப்ப பொய்யாகிய பிணியாகிய ஆணவ மலத்தை வாய்மையினால், வாய்மைனா வாயில சொல்லப்படுகின்ற சொற்களால இந்த பொய்யை தீர்க்க முடியும். என்ன? வேதங்களும் ஆகமங்களும் மொழிதல். மொழிவது மட்டும் இல்லாம அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கின்ற அந்த பெரியோர்கள் வாழ்கின்ற ஊர் ஏமப்பேரூர். அப்படி அந்த வேதமும் ஆகமங்களும் என்ன சொல்லியிருக்கோ அந்த சீலம், அந்த ஒழுக்கத்தின்படி நடந்து புகழ் பெற்றவர்கள் அங்கே விளங்குகின்றார்கள். அந்த புகழ் பெற்றதுனால அந்த ஊரோட பெருமை எங்கும் விளங்குகின்றது. நல்லார்கள் இருக்கிறதுனால அந்த ஊரோட பெருமை எங்கும் எல்லா திசைகளிலும் பரவி விளங்குகின்றது. அத்தகைய சிறப்பு உடையது ஏமப்பேரூர். அந்த ஊருடைய அழகு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது எங்க பார்த்தாலும் பக்கங்கள் எல்லாம் வந்து அழகான வீதிகள் இருக்காம். இந்த வீதிகள் அழகு எப்படி வந்துன்னா நேர்த்தியான வீதிகளா இருக்கு. இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அழகழகா தோரணங்கள் கட்டியிருக்காங்க. வேறு இலைகளால மட்டும் இல்ல, வாசனை மிக்க மலர்களை மாலைகளாக கட்டி தோரணங்களாக தொங்க விட்டிருக்கிறார்கள் அழகா. எங்க பார்த்தாலும் அழகிய பூக்களால் அமைந்த மாலைகளால் ஆன தோரணங்களா அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடெல்லாம் அந்த மாடங்கள் எல்லாம் உயர்ந்த மாடி வீடா கட்டி இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த கடலில் இருந்து அந்த நீரை முகந்து கொண்டு மேகங்கள் கருமையாக மாறுகின்றது. நீரை பொழிந்து வளப்படுத்துவதற்காக அந்த மேகங்கள்லாம் அந்த வீட்டோட மாடியில உழவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உயர்ந்த மாடங்கள், மாடி வீடு அவ்வளவு உயர்வா இருக்கும். செல்வ சிறப்பை காட்டுகின்றது. கடலில் இருந்து அந்த நீரை உறிஞ்சிய அந்த மேகங்கள் மாடங்களில் உழவுகின்ற உயர்ந்த மாடங்களை கொண்டதாக அந்த தெருக்கள் விளங்குகின்றது. இந்த சோலைகள் எல்லாம் இருட்டா இருக்கான். பகல் எது இரவு எதுனே தெரியாம. எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு சோலைகள் நெருக்கமா இருந்தாதான் செடி கொடி மரங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். வளமையை குறிக்குது, மண் வளத்தை அது குறிப்பிடுது. இப்படி இருள் நிறைந்ததாக சோலைகள்லாம் விளங்குகின்றது. அப்புறம் வந்து நிறைய பாக்கு மரங்கள் இருக்கு. அதெல்லாம் சுத்தி வந்து என்ன ஆகுதுன்னா வண்டுகள் தேனை உண்பதற்காக சுற்றி கொண்டு இருக்கின்றன. இது போன்ற அழகிய இயற்கை காட்சிகள் எங்க பார்த்தாலும் பார்க்கலாம். காலையில என்ன ஒலி கேக்குதுன்னா அந்த வேதம் ஓதுகின்ற ஒலி. வேதம் பயிலுகின்ற அந்த சிறுவர்கள் யாவரும் அந்த வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். காலையில மனப்பாடம் ஆகணும். அந்த வேத ஒலிதான் காலையில கேட்கும். அது போல இந்த செங்கழு நீர் நிறைய அந்த செழு நீர் செய்னா வந்து வயல்கள். இந்த வயல்கள் எல்லாத்துலயும் நிறைய நீர் நிறைஞ்சிருக்கா. அதுல எல்லாம் வந்து செங்கழு நீர் மலர்கள் பூத்து இருக்கும். அந்த செங்கழு நீர் மலர்கள் பூத்து இருக்கிறது நீருடைய அந்த வளத்தை குறிக்கிறது. அப்ப நில வளம், நீர் வளம், அந்த ஊரோட அழகு, மக்களோட பெருமை எல்லாமே அழகா 2 பாடல்ல சொல்லியிருக்காங்க. இவ்வாறு சிறப்புக்குரியதாக அந்த ஏமப்பேரூர் விளங்குகின்றது. 3வது பாடல்ல இல்ல இன்னொரு அழகு, எவ்வளவு ஒரு கவிநயம் பாருங்க. நம்ம இலக்கண இலக்கியங்கள் எவ்வளவோ இலக்கியங்கள் படிச்சிருப்போம். அந்த இலக்கியங்கள்ல இருக்கிற சுவைக்கு சிறிதும் குன்றாத தெய்வீக சுவையை கொண்டதாக பெரிய புராணம் விளங்கும். கூர்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். சென்னை வந்து நிறைய விளைஞ்சிருக்கு. இயற்கை வளம் நிறைய இருக்குன்னு சொன்ன, மண் வளம் நிறைய இருக்கு, நீர் வளம் இருக்கிறதால நிறைய நெல் விளைஞ்சிருக்கு. பார்த்தா நெல் பயிர்களா தெரியுது. அந்த நெல் பயிர்கள் இடையே அங்கங்க சிவப்பு சிவப்பா என்ன தெரியுதுன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா முதல்லயே, அங்கங்க நீர்நிலைகள் இருக்கு, செழுங்கமலங்கள் வந்து மலர்ந்து இருக்கு. இந்த காட்சி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, வேதியர்கள் அந்தணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேள்வி செய்வாங்க. நமக்கே தெரியும், கோயில் எல்லாம் ஹோமம் செய்யும் பொழுது, வேள்வி செய்யும் பொழுது அடியில வெண் மணலை பரப்பி அதற்கு மேலதான் அந்த கற்களை இட்டு அந்த ஹோமம் செய்வார்கள். அது போல வந்து வெண் மணலை பரப்பி இந்த தீயை வந்து தீயை வளர்க்கிறார்களாம், ஓமத்தீய. அது எதுக்கு ஒத்து இருக்குன்னா, அந்த வயல்ல இருக்கிற அந்த பங்கபத்தாலும் வந்து நெல் வளர்ந்து கதிர் பரப்பி இருக்கு, அது வெண்மையா இருக்கு. அது வந்து அந்த வேள்விக்கு அடியில போடுற மணல் போலவும் அந்த வேள்வி தீ எப்படி கொழுந்து விட்டு எரியுதான், அங்கங்க மலர்ந்து இருக்கின்ற அந்த செங்கமலங்கள், அதாவது செந்தாமரை மலர் போல விளங்குகின்றதாம். அத்தகைய அழகுடைய காட்சிகள். வயல்வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லு, அங்கங்க தாமரை வளர்ந்திருக்கிற அழகு. அதே போல வீட்லயும் என்ன பண்றாங்க, வேதியர்கள் வெண்மணலை பரப்பி தீயை வளர்க்கின்றார்கள். இந்த காட்சி எங்கும் பார்க்கலாம் அங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, அத்தகைய சிறப்பு மிக்க அந்த இந்த ஊர்ல பதியில்
பேணும் நீற்று சைவ நெறி, அதுதான் முக்கியம். அதாவது சைவ நெறியை பேணுதல்னா பாதுகாக்க. சைவ நெறியை நாம் பாதுகாக்கின்றோம் மெய்யடியார்கள், அந்த சைவ நெறி நம்மை பாதுகாக்கும். அதான் சிறப்பு. ஏன்னா சைவம்னாலே அந்த திருநீற்று சார்பு, இறைவன் நாமத்தை ஓதுதல் இல்லையா, அது நம்மளை பாதுகாக்கும். அப்படி ரெண்டு அர்த்தமும் எடுத்துக்கலாம். அடியவர்கள் பேணுகின்ற சைவ நெறி, அது போல அந்த சைவ நெறி பேணுகின்ற அடியவர்களை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட அந்த சைவ நெறியை பின்பற்றி அந்தணர்கள் வாழ்கின்றார்கள். ஒருமை நெறி வாழ்னா அந்த சைவ நெறியில மிக்க ஒரு உறுதிப்பாட்டோடு சைவத்தில் இருப்பது, மற்ற தெய்வங்களை வணங்காது, செய்ய வேண்டிய அந்த கடமைகளை தவறாது செய்வது, செய்கின்ற பூஜைகளை வழுவாமல் செய்வது, இது போல உறுதியாக சைவ நெறியை கடைபிடிக்கின்ற அந்தணர் குலத்திலே ஒருவர் தோன்றுகின்றார். அவர் யார் பாத்தீங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவர்னா, இருமை உலகும் ஈசர்கள் இறைஞ்சி ஏத்த பெற்ற தவம் உடையார். அதாவது இருமை உலகம்னா இந்த பிறவி, இதற்கு அப்புறம் பிறவி முடிஞ்ச உடனே அவர் சிவலோகம் சேர போறாரு. அப்ப இம்மையும் சரி அம்மையும் சரி, அம்மைனா இந்த பிறவி முடிஞ்ச உடனே, இப்ப இம்மையிலையும் அதாவது இங்க இருக்கிற இந்த பெத்த நிலை, இதுக்கப்புறம் முக்தி நிலை, இந்த ரெண்டு நிலையிலும் இறைவன் திருவடியை வணங்கக்கூடிய பேரு பெற்றவராகிய ஒருவர் அந்தணர் குலத்திலே இந்த ஏம பேரூரிலே தோன்றுகின்றார். அவருடைய திருநாமம் என்னன்னா நமிநந்தி அடிகளார் அப்படின்றவர் திரு அவதாரம் செய்கின்றார். அவரோட சிறப்பு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஓமத்தில் தீ வளர்ப்பதுதான் சிறப்பு. அப்படி அந்த ஓமத்துக்கு தீ எவ்வளவு முக்கியமோ அதே போல இவர் இந்த மறைநூலை வளர்ப்பதில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார். வேதத்தை எப்படி கடைபிடிக்கிறாரு, அதுல இருக்கிற ஒழுக்கங்களை கடைபிடிக்கிறதுனால இவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படின்னு சொன்னா, வேள்விக்கு தீயை போன்றவர் இவரு, அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் இவர்னு அவரோட பெருமையை போற்றுகின்றார்கள். அவர் எப்படிப்பட்டவர்னா, அடியவர்கள் எல்லாம் திருநீற்று சார்பையே சார்பாக கொண்டிருப்பார்கள். அது போல இவரும் தூய்மை திருநீற்று அடைவே மெய்ப்பொருள், திருநீற்றோட சார்ந்து இருக்கிறதே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப திருநீறு அணிந்திருக்கணும் எப்போதும். திருநீற்று அணிபவரை அன்போடு வழிபட்டு வணங்கி உய்ய வேண்டும், இதுதான் திருநீற்று சார்பு. இப்ப அந்த திருநீற்று சார்பே மெய்ப்பொருள் அப்படின்ற அந்த அறிவை உணர்ந்தவர், அதன்படி நடப்பவர் நம்முடைய நமிநந்தி அடிகள் நாயனார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய அந்த செய்ய கடல், அந்த அழகிய சிவந்த திருவடிகளை வழிபட்டு ஒழுகும் அந்த தன்மை நிலை, அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த தன்மை நிலை அப்படின்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தீட்சை கொடுப்பாங்க இல்லையா, தீட்சை கொடுக்கும்பொழுது ஒரு நாளைக்கு இத்தனை முறை வழிபாடு செய்ய வேண்டும் சொல்லுவாங்க. அதன்படி வழுவாமல் அத்தனை முறையும் சிறப்பாக பூஜையினை செய்பவர். அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி உணர்வில் கொண்டு அதனால் இன்பம் எய்துகின்றார். அப்ப பூஜையினை கிரமப்படி செய்கின்றார், உணர்வில் இறைவனை கொண்டு வணங்கி அதனால் இன்பம் எய்தியவராக விளங்குகின்றார். அதுதான் முக்கியம். செயல்ல மட்டும் இல்ல, உணர்விலையும் சிவபக்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படி உணர்வில் கொண்டிருந்தா அப்பதான் இறைவனுக்கு அது பிரீத்தியாகவும் இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதற்கு அடையாளம் என்னன்னா, நமக்கு உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். பக்தி நமக்கு செய்யும் போது உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லையில்லாத பக்தியினால மகிழ்ச்சி உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் அதனை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உணர்வு இவருக்கு வந்ததால, பக்தி உணர்வு வந்ததுனால பேரின்பம் அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவர் என்ன அப்படின்னு சொன்னா, திருவாரூரை, அந்த ஏம பேரூர் திருவாரூருக்கு அருகில் இருக்கின்றது. இந்த ஊரை விட்டு நீங்கி அவர் திருவாரூருக்கு செல்கின்றார் இறைவனை தரிசனம் செய்வதற்காக. அது எப்படிப்பட்ட திருவாரூர் சிறப்பா சொல்றாங்க. இந்த நமிநந்தி அடிகளுடைய அருள் வரலாற்றை கூர்ந்து பார்த்தா திருவாரூர் பெருமை, தியாகேச பெருமானுடைய பெருமை ரொம்ப சிறப்பா விளங்குகிறது. தியாகேச பெருமான் மீது அன்பு கொண்ட அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தியாகேச பெருமானுடைய பெருமை பெரிய புராணத்துல இந்த வரலாற்றுலதான் ரொம்ப சிறப்பாக எடுத்துரைக்கப்படுகின்றது. அது நம்ம வரலாறு சிந்திக்கும் போது முழுமையா தெரியும். எப்படிப்பட்ட திருவாரூர் பாத்தீங்கன்னா, அடியார் மேல் வெவ்வூறு அகற்றும் பெருமான்.
இந்த வெவ்வூறு அப்படின்னு சொன்னா ஆணவ மலம் இருக்கு இல்லையா, அதுதான் பிணி. அதுதான் வந்து வெவ்வூறு. ஊருனா துன்பம் செய்கின்றது, வெம்மைனா கொடுமையான துன்பம் செய்கின்ற பிணி. அதுதான் ஆணவ மலம் இல்லையா. அதை அகற்றுகின்ற பெருமானாகிய திருவாரூர் பெருமானுடைய விரைசூழ் மலர்த்தால், அது வாசனை பொருந்திய திருவடிகளை பணிவுற வேண்டும், வணங்க வேண்டும்ன்றதுக்காக திருவாரூர் போறாரு. ஏன்னா அதுதான் எவ்வூதியமும் என கொள்ளும் எல்லா பேரும். அதாவது என்னன்னா, இறைவன் திருவடி தான் நமக்கு எல்லா பேற்றினையும் தருவது. இதுதான் உண்மை இல்லையா. அந்த உண்மையை உணர்ந்தவர், இறைவனுடைய வாசனை பொருந்திய திருவடிகளை வணங்குவதே நமக்கு எல்லா பேரும் பெற்று தருவது அப்படின்ற உண்மையை உணர்ந்தவர் அந்த திருவடியை வணங்குவதற்காக திருவாரூர் செல்கின்றார். எண்ணம் உடையார், இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர் பல நாளும் என்ன பண்றாருன்னா, தெவ்வூர் எரித்த வரை சிலையா, பகைவர்களுடைய அந்த முப்பரங்களையும் எரித்த மேருமலையே தன்னுடைய கையில வில்லாக வைத்திருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருவாரூர் சென்று இறைவனுடைய திருப்பாதங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார். ஏன்னா அதுதான் நமக்கு எல்லா பேச்சினையும் தருவல்லது அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி கொண்டிருக்கின்றார். வணங்கி கொண்டிருக்கும் பொழுது செம்பொன் கூற்றின் மாணிக்க செழுஞ்சோதி, நமக்கு தெரியும், நீங்க திருவாரூர் சென்று இருக்கும் போது புற்றிடம் கொண்டவராக வன்மீகநாத பெருமான் இருக்காரு, பக்கத்துல வீடி விடங்க பெருமான் அப்படின்னு போற்றப்படுகின்ற தியாகேஸ்வர பெருமான் இருக்காரு. இப்ப வந்து புற்றிடம் கொண்ட பெருமான சொல்றாங்க. அது எப்படின்னா, அந்த செம்பொன், அந்த புற்றிடம் கொண்டு இருக்கார்ல சுவாமி, அந்த புற்று மண் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லிங்கம் வந்து செம்பொன் போல இருக்கான். அதுல இருக்கிற சுவாமி எப்படி இருக்காங்கன்னா, மாணிக்க ஒளி போல இருக்கிறாங்க. எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. மாணிக்க ஒளி போல சுவாமி வீற்றிருக்கின்றார். அந்த சோதியை நேர்தொழும் சீலம், இதுவரை மனசுலதான் என்ன பண்ணாரு, இறைவனை நினைத்து இன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவ்வாறு மனதில் இறைவன் திருவடியை தியானித்தவர் அந்த இறைவனை நேர் கண்டு கும்பிடும் பேறு பெற்றார். திருவாரூர்ல கண்ணார புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்குகின்றார். தம் பற்று ஆக நினைந்து, அதாவது இவர் தான் நமக்கு உறுதி தரும் பற்றுக்கோடு இல்லையா. நமக்கு வேற யார பற்றுக்கோடா பற்றி இருந்தாலும் அவங்க போயிடுவாங்க, நம்ம ஸ்திவாரமே இல்லாம இருக்க வேண்டியதுதான். பற்றுக்கோடாக நாம் இறைவன் திருவடியையே பற்ற வேண்டும். அப்ப தம் பற்று ஆக நினைந்து, இவர்தான் நாம் பற்ற வேண்டிய பற்றுக்கோடு என நினைந்து எப்படி வணங்குறா பாருங்க. தாழ்ந்து பணிந்து வாழ்ந்து, இறைவனை தாழ்ந்து பணிந்து போற்றி அதனால் வாழ்வடைந்தார். நமக்கு சொல்ற பாடம். இறைவன் தான் பற்றுக்கோடு என்ற உணர்வுடன் திருவடியை தாழ்ந்து பணிந்தால் இறைவனுடைய திருவருளை பெறலாம், நம்முடைய வாழ்வை எய்தலாம். அங்கிருந்து போந்து இப்படி வந்து புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கிட்டு அந்த கருவறையை விட்டு வெளில வராரு. அப்ப வந்து அந்த திருத்தலத்துக்கு வெளியில, உங்களுக்கு தெரியும் திருவாரூர் போனவங்களுக்கு எல்லாம், திருவாரூர் அறநெறி அப்படின்றது அந்த பூங்கோயில இருந்து வெளியில வந்த உடனே பாத்தீங்கன்னா அங்க பக்கத்திலே இருக்கும். அந்த அறநெறி அப்படின்ற திருக்கோயிலுக்கு செல்கின்றார். நன்னி இறைஞ்சி அந்த ஏற்கனவே அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கியதால் அந்த அன்பு மேலும் மேலும் பெருகுகின்றது. எப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த அன்பு வந்து நயப்பாக மாறுகின்றது, ஆசையாக மாறுகின்றது, பின் காதலாக மாறுகின்றது. இந்த பெருகிய அன்பு பெருகி கொண்டே இருக்கின்றது. அன்பு அன்பு நயப்பாகி, அதாவது ஆசையாகி, அதுக்கப்புறம் காதல் ஆகின்றது. அவ்வாறு அந்த பெருகிய அன்பினுடனே அண்ணலாரை பணிந்து எழுவார். சுவாமியை வந்து அறநெறியப்பரை பணிந்து எழுகின்றார். அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, உனக்கு அந்த அன்பினால் ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னு ஆசை வருது இல்லையா. நம்ம என்ன பண்றோம், எதற்காக இந்த தொண்டுகளை செய்கின்றோம், இறைவன் மீது கொண்ட அன்பினால் ஏதாவது இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவனது புகழினை பாட வேண்டும், மற்றவர்கள் கேட்டு மகிழ வேண்டும், ஏதாவது நம்ம செய்யறோம் இல்லையா. அன்பினாலதான் தொண்டு செய்யறோம். அது போல அவருக்கு வந்து அன்பினால ஏதோ ஒரு தொண்டு செய்யணும்னு ஆசை. இப்போ அந்த கோயிலுக்கான திருப்பணிகள் பலவற்றை செய்கின்றார். பண்ணும் தொண்டினா செய்கின்ற பல தொண்டுகளை செய்தருளுகின்றார். பாங்கு பல பயின்று பரவி விரவார். இறைவனை போற்றி கொண்டே நினைத்து கொண்டே பல தொண்டுகளையும் செய்கின்றார். அப்போ சாயந்தர நேரம் ஆகுது. இப்ப நம்ம கண்டிப்பா இப்ப வந்து நம்ம லைட்டை போடுறோம், இருட்டுற நேரம் வந்து லைட்டை போடுறோம். அப்ப வந்து என்ன பண்ணுவோம், கரண்ட் கிடையாது, கண்டிப்பா விளக்கேற்றணும் இல்லையா. அப்ப அந்த இருள் ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்தெழுவார். தீபம், எண்ணில்லாத தீபம் ஏற்றுவதற்கு உள்ளத்துல ஒரு ஆசை எழுது. சரி, அதெல்லாம் செயல்படுத்துவோம்னு எந்திரிக்கிறாரு.
எந்திரிச்ச உடனேதான் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, அதாவது தன்னுடைய ஊருக்கு சென்று, திருவாரூர்ல இருக்கிறாரு, ஏமப்பேரூர் சென்று வீட்டுக்கு போயிட்டு நெய்யை எடுத்துட்டு வந்து ஏத்துறதுக்குள்ளார இருட்டிடும். இப்ப நம்ம வாங்கி எடுத்துட்டு வர வரையும் கோயில் இருள்ல இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இப்ப நம்ம வெளியில போய் இங்க பக்கத்துல யார்கிட்டயாவது நெய்யை வாங்கிட்டு வந்து உடனே ஏத்துவோம், இருள் வந்து சூழக்கூடாது கோயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு மாலை எய்துதலும், இறங்கு மாலை, மாலை நேரம் வர்றதுனால, உடனே வேகமா வர்றதுனால பொழுது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகாம பக்கத்துல இருக்கிற ஒரு மனை, அது வந்து அழிந்த நிலைமை அமணர். ஏன் அழிந்த நிலைமைனா, எது மெய்ப்பொருள் என்று உணராதவர்கள், அது மட்டும் இல்லாம சிவ நிந்தனை செய்தவர்கள், கொடியவர்கள், அவர்களுடைய மனை அதுன்னு தெரியாம அங்க சென்று இந்த சுவாமிக்கு விளக்கெரிப்பதற்காக நெய் வேண்டும்னு கேட்கிறாரு. அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, கையில் விளங்கும் கனல் உடையார் தமக்கு விளக்கு மிகை காணும், நெய் இங்கு இல்லை, விளக்கு எரிப்பீராகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும். கையில தான் உங்க சுவாமி கண்ணல் ஏந்தி ஆடுகின்றாரே, உங்களுக்கு அப்புறம் இதுக்கு வந்து தனியா விளக்கு எரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெய் எனக்கு எங்ககிட்ட இல்ல, அப்படி நீங்க விளக்கு எரிக்கினா நீரை முகந்து கொண்டு எரியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த மெய்ப்பொருள் அப்படின்னா என்னன்னே உணராத சமணர்கள் இவ்வாறு சொன்ன உடனே, அந்த பொய் நெறியில் புரை நெறின்றாங்க, அந்த குற்றமுடைய அந்த நெறியில் இருக்கின்ற அந்த சமணர்கள் இவ்வாறு சொன்ன உடனே மதியாது, அந்த அருகர் மதியாது, இறைவனையும் மதிக்கல, அடியவரையும் மதிக்கல, அவர் தொண்டையும் மதிக்கல, மதியாது உரை செய்ததை கேட்டு ஆற்றாராகி அவருக்கு வந்து மனசு தாங்கல. இந்த உரையை கேட்ட உடனே தாங்காம அப்பொழுதே என்ன பண்றாருன்னா, மனசுல வருத்தத்துடன் சென்று சுவாமியுடைய திருவடியை வணங்கி பணிந்து விழுந்து வருத்தப்படுகின்றார். அப்ப சுவாமி வந்து உயர் விசும்பு, அந்த வானத்திலிருந்து ஒரு வாக்கு எழுகின்றது. என்ன வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்த கவலை மாற்றும், உன்னுடைய கவலையை நீ ஒளி மாற்றுக, நீ மாறாத விளக்கு. அந்த மாறாத விளக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நிறைய ஏத்த போறாரு, அளவே இல்லாம ஏத்த போறாரு. அது மட்டும் இல்லாம இடையறாது விடாம ஏற்றும்படியும், எண்ணில்லாத விளக்கு ஏற்றும்படியும் நீ என்ன பண்ணுனா, இங்க பக்கத்துல இருக்கிற அந்த குளத்திலோட நீரை முகந்து மொண்டு கொண்டு வந்து என்ன பண்ணு, நீ விளக்கேற்றுன்னு ஒரு அசரீரி வாக்கு எழுகின்றது. உடனே இறைவனுடைய திருவருள், அந்த அந்தி மதியம் அணிந்த சிவபெருமானுடைய அருளால் அந்த மொழியை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றார். என்ன செய்யறதுன்னே தெரியல, அதிசயம். இறைவன் வந்து தன்னுடைய வருத்தத்திற்கு இறங்கி அருள் செய்தார் அப்படின்ற ஒரு அதிசயம், ஆனந்தம் எல்லாம் கொண்டு என்ன செய்வதுன்னே தெரியல. உடனே என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இறைவனை தொழுது எழுகின்றார். திருவடியை தொழுது எழுந்து அந்த பொய்கை, அந்த சங்கு தீர்த்தம் இப்படின்னு சொல்லுவோம், அந்த தீர்த்தத்துல புகுந்து நாதர் நாமம் நவின்று ஏத்தி, எந்த அருள் செய்கைகளை செய்தாலும் இறைவன் நாமத்தை சொல்லிதான் செய்ய வேண்டும். அப்ப நாதர் நாமம், நந்தி நாமம் நமசிவாயன்னு சொல்றாங்க. அப்ப இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே அந்த நீரை முகந்து கொண்டு வந்து அறநெறி கோயிலை அடைகின்றார். அந்த அந்த எடுத்துக்கொண்ட அந்த நீரை முன்னீர் உலகம் அதிசயிப்ப முறுக்கும் திரிமேல் நீர் வார்த்தார். ஏற்கனவே அகல் இருக்கு, அதுல வந்து முறுக்கிய அந்த திரி இருக்கு, அந்த திரி மேல அந்த மொண்டு வந்து அந்த நீரை வந்து வார்க்கின்றார். வார்த்து சோதி விளக்கு ஒன்று ஏற்றுதலும், ஒரு விளக்கு ஏற்ற உடனே அது சுடர் விட்டு எரிந்ததான், ரொம்ப பிரகாசமா எரிஞ்சுது. அதை நோக்கி அறநெறியப்பர் கோயில் அடைய விளக்கேற்றி ஒரு இடம் விடல, கோயில் முழுவதும் அந்த ஒளி நிறைந்திருக்கும்படி, அதான் அடையனா, எங்கும் அந்த ஒளி நிறைந்திருக்கும்படி எண்ணில்லாத தீபங்கள் ஏற்றுகின்றார். அந்த சங்க தீர்த்தத்திலேருந்து எடுத்துட்டு வந்த நீரை கொண்டு விளக்கு ஏற்றி ஏதம் நினைந்து அருகந்தர் எதிரே, அந்த தீமை நினைத்தார்கள் இல்லையா, இவர்களால் செய்ய முடியுமா அப்படின்ற கருத்துலதான் அவங்க சொன்னாங்க. ஏன் எதுக்காக, உன்னால சாமர்த்தியம் இருந்தா நீரால விளக்கு எரிச்சுக்கோன்னு சொல்றாங்க. அப்ப அவர்களுடைய நெறி பொய் நெறின்றதும் அதை கூட நிகழ்த்தி காட்ட சைவத்தால் முடியும், திருவாரூர் அறநெறி அப்ப திருவாரூரால் முடியும் காட்டுறதுக்காக தானே இறைவன் இதை செய்து அருள்கின்றார். அப்ப அந்த ஏதம் நினைத்த அருகந்தர், அந்த சமணர்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிந்தை வேவ என்ன பண்றாரு, அவர்கள் நாணும்படி, நம்முடைய சைவ சமயத்தின் பெருமை ஓங்கும்படி முதிரும் கழிப்புறம் மிக்க மகிழ்ச்சியோடனே என்ன பண்றாருன்னா, நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய, இந்த நாடே அறிய
நீரால விளக்கெரிக்கின்றார். திருவிளக்கானது விடியும் அளவும், ஏன்னா இரவு பொழுது இல்லையா, அந்த இரவு முழுவதும் வந்து அந்த இருள் இருக்கும். அப்ப அந்த விளக்கு விடியற வரையும் எரியணும். விடியும் வரையும் எரியற மாதிரி அந்த குறைகின்ற அந்த அகல்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் எரிஞ்சோடனே குறையும் இல்லையா. அப்ப வந்து மீண்டும் மீண்டும் என்ன பண்றாருன்னா நீர் வார்த்து அது எதுவுமே அணையாம பாத்துக்கிறாரு. இன்னும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்தணர்களுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு நேரத்தில் சிவபூஜை செய்து அதற்கப்புறம் அக்னி காரியம் செய்வாங்க. பிராமணர்கள் இப்ப வந்து எத்தனை பேர் செய்யறாங்கன்றது தெரியல. ஆனா அக்னி காரியம் செய்ய வேண்டும் கண்டிப்பா. அது பிராமணர்களுக்குரிய கடமை, அத்தியாவசியமா செய்யணும். அவ்வாறு சிவபூஜை செய்து விட்டு அந்த அக்னி காரியத்தை முடித்து விட்டு அதற்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா உணவு உண்டு அதுக்கப்புறம் உறக்கம் கொள்வார். இதுதான் அவருடைய தினமும் செய்யறது. அதுதான் இப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா நீரால வந்து விளக்கு எரித்து விட்டார். இப்ப என்ன பண்றாரு, இப்ப ஊருக்கு போய் ஆகணும். ஏன்னா இவர் பூஜை செய்தாகணும், சிவ பூஜை தடங்கள் என்று செய்தாகணும், அந்த அக்னி காரியத்தையும் செய்தாக வேண்டும். அதனால இவர் விடியிற அளவுக்கு அந்த வெளிச்சம் வர்ற வரையும் எரியற மாதிரி என்ன பண்றாருன்னா நிறைய அகல்லாம் வச்சு அதுல முழுவதுமாக நீரை வார்த்து எரியும்படி வைத்து விட்டு தன்னுடைய ஊராகி ஏமப்பேரூர் செல்கின்றார். அங்கு சென்று இறைவனை அர்ச்சித்து, விமலராகிய சிவபெருமானை அர்ச்சித்து இறைவனை போற்றி அக்னி காரியம் எல்லாம் முடித்துட்டு அமுது செய்து அருளி பள்ளி கொண்டு தூங்குறாரு. தூங்கிட்டு புலர் காலை விடிய காலம் வரை எந்திரிக்கிறார். ஏன்னா அது ஏற்றிய அந்த திருவிளக்குகள் நிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் வந்து என்ன பண்ணணும், தொண்டு செய்ய ஆரம்பிக்கணும். அதனால புலர் காலையிலே எழுந்து வந்து புலர் காலையில எழுந்து வீட்லயும் திருப்பியும் பூஜை, இரவு பூஜை செய்யணும், விடிய காலம் வரை பூஜை செய்யணும். இப்ப காலையில எழுந்து வீட்டில் பூஜையை முடித்து விட்டு திருவாரூர் கோயிலுக்கு வருகின்றார். வணங்கி அறநெறியப்பர் கோயிலை வலம் கொண்டு சிந்தை மகிழ பணிந்து எழுந்து திருப்பணிகள் பலவும் செய்கின்றார். கோயிலுடைய உள்ளும் புறமும் திருப்பணிகள் முந்த முயன்று மிக விரைவாக பல திருப்பணிகள் செய்கின்றார். பகல் எல்லாம் முறையே கோயிலை தூய்மைப்படுத்துவது, அழகிடுதல், மெழுகிடுதல், இது போல சுவாமிக்கு வேற என்ன பூஜைகள் செய்யணும் இதெல்லாம் வந்து பகல் பொழுதுல செஞ்சுட்டு அந்திய அமையத்து இரவு நேரத்துல என்ன பண்றாரு, முதல் மாதிரி அரிய விளக்கு. ஏன் அரிய விளக்கு? நீரினால விளக்கு எரித்தார் இல்லையா, இதப்ப அரிய விளக்கு தானே. அப்ப நீரினை கொண்டு வந்து முதல் நாள் போலவே எங்கும் விளக்கு ஏற்றி இறைவன் திருவடி பணிகின்றார். இப்படி பல நாளும், ஒரு நாள் மட்டும் இல்ல, பல நாளும் அந்த நீரினாலே விளக்கெரித்து திருத்தொண்டு செய்து வருகின்றார். என்ன ஆகுது அப்படின்னா இந்த நேரத்துல தண்டி அடிகள் நாயனார் அவரோட பெருமை சொல்லணும். தண்டி அடிகள் நாயனார் நாட்டமிகு தண்டிக்குன்னு பார்த்தோம். கண்ணில்லாம இருந்தாலும் இறைவனுக்கு தொண்டு செய்கின்றார். அவருக்கு வந்து புறக்கண் இல்லைனாலும் அகக்கண்ணால் இறைவன் திருவடியையே சிந்தித்து கொண்டிருப்பார், இறைவன் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருப்பார். திருவாரூர் கமலாலய குளம் தெரியும், 5 வேலி நிலம் உடையது, அவ்வளவு பெருசு கோயில். 5 வேலி நிலம். திருவாரூர் கமலாலய குளமும் 5 வேலி நிலம் கொண்டது. சமணர்கள் ஆனா பெருகி என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எப்படி ஆக்கிரமிச்சாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை கொண்டு அந்த இடத்த தூர்த்து அவங்களுடைய பள்ளிகளும் பாழிகளையும் கட்டிக்கிட்டாங்க. இதை பார்த்து வருந்துறாரு. சுவாமிக்கு தீர்த்தம் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ற குலத்தை போய் நாசம் செய்கின்றார்களே, அவர்களுடைய இடமாக மாற்றிக் கொள்கின்றார்களேன்னு சொல்லிட்டு அது தூர் வாரணும், அவர்களுடைய இடத்தை நீக்கி அது குலத்துக்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு கண்ணில்லாதவர். அதனால மேட்டுல, அதாவது கரையில ஒரு குச்சை நட்டு, ஒரு கம்ப நட்டு, எங்க மண்ணை எடுக்கணுமோ தோன்றணுமோ அங்க ஒரு கம்ப நட்டு, ரெண்டுக்கு நடுவுல ஒரு கயிறை கட்டி, பள்ளத்துல எங்கேயும் தண்ணி மண் எடுக்கணுமோ அங்க எடுத்து ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அந்த குச்சை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா கண் தெரியாதவர் இல்லையா, எப்படி தொண்டு செய்ய முடியும், அந்த குச்சை பிடிச்சி அந்த குச்சில 2 குச்சிக்கு நடுவுல இருக்கிற அந்த கயிறை பிடித்து கொண்டே மேலே சென்று அந்த மண்ணை கொட்டிக்கி விட்டு திருப்பி அந்த கயிறை பிடித்து கொண்டே கீழே இறங்கி வந்து மண் எடுப்பார். எவ்வளவு பாருங்க, கண்ணி இருக்கிறவர்களே தொண்டு செய்வதில்லை. நேற்று வந்து தியாகராஜ பெருமான் லீலையில ஒரு வருது, அதாவது நீசர்கள் அப்படின்னு சொன்னா ஜாதியை பொறுத்து நீசர் தாண்டவர் இல்லை. யார் உணவு உண்டு தன்னுடைய சுகத்திற்காக பொருளை பெருக்கி கொண்டு தன்னுடைய சுற்றத்தார்கள் நல்லா பார்த்துட்டு வாழ்றார்களோ அவர்கள் நீசர் தான், ஏழைகள் சொல்றாங்க. எப்படி மிருகங்கள் வந்து உண்டு சாப்பிட்டு வாழுதோ அதே போல மனுஷங்கள் வாழ்ந்தா மனுஷர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
இறைவன் தான் மெய்ப்பொருள்ன்றதை உணர்ந்து வழிபடணும், அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும், தொண்டு செய்யணும். அவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது போல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் அந்த தொண்டை வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். சமணர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரோட இடம் போகுதே, அவர்கள் ஆக்கிரமிச்ச இடம் போகுதேன்னு இவரோட திரு தொண்டை வந்து நிறுத்த சொல்றாங்க. இவர் நிறுத்தல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவர் கையில இருக்கிற அந்த மண்வெட்டி எல்லாம் பிடிச்சிட்டு அந்த கம்பு அந்த அந்த ஒரு கம்பை வந்து 2 கம்புக்கு நடுவுல இருக்கிற கயிறு எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிடுறாங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்படும் போது அவர் சொல்றாரு, நீ வந்து மணல் அல்லாத அதாவது பிராணிகள்லாம் இறந்துடும் அப்படின்னு சமணர்கள் சொல்ல, சிவபெருமானுக்கு இது ஒரு முக்கியமான கருத்து. சிவபெருமானுக்கு செய்கின்ற தொண்டு குற்றமற்றது அப்படின்னு ஒரு அருள் வார்த்தையை சொல்றாரு. இதை உங்களால உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கொடிய வார்த்தைகள் சொல்றாங்க. கண்ணுதான் உனக்கு இல்ல, காதும் கேட்கலையா அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் சொல்றாரு, இறைவன் திருவருளால நான் கண் பெற்று நீங்க கண் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவங்க சொல்றாங்க, நீ அப்படி உன்னுடைய இறைவன் திருவருளால் கண் பெற்றால் நாங்க திருவாரூர்ல விட்டே போயிடுறோம்ன்றாங்க. இவர் சென்று இறைவன்கிட்ட முறையிடுறாரு, என்னுடைய தொண்டை வந்து தடை செய்து விட்டார்களேன்னு. இறைவன் வந்து அவருடைய வருத்தத்தை மாற்றி மன்னனுக்கு சொல்கின்றார், நாளைக்கு போய் தண்டியுடைய மனக்கருத்துக்குபடி அங்க நடக்கிற ஒரு விவாதத்துக்கு முடிவு சொல்லணும்னே அரசர் வருகின்றார். சமணர்கள் வருகின்றார்கள், தண்டி அடிகள் நாயனார் வராரு, நடந்ததை ஒப்புக்கொள்கின்றார்கள். தண்டி அடிகள் கிட்ட அரசர் சொல்றாரு, இறைவன் திருவருளால சிவபக்தரே நீங்கள் கண் பெற்று எழுந்தல்னே நமசிவாய மந்திரத்தை ஓதி கமலாலய குளத்தில் மூழ்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பார்க்கின்ற முதல் காட்சியை சமணர்கள் கண்ணிழக்கின்றார்கள், கண்ணிழந்து போகின்றார்கள். அப்புறம் வந்து அந்த சமணர்களை எல்லாம் துரத்தி விட்டார் அரசன். அதுதான் இது மாதிரி வந்து நீரால முகந்து எரின்னு சொன்ன அந்த சமணர்கள், கொடிய சமணர்கள் யாவரும் வந்து அரசனால் துரத்தப்பட்டார்கள். அந்த சமண இருள் திருவாரூரை விட்டு நீங்கியது. அதுதான் சிறப்புங்க. இப்படி தண்டி அடிகளால சமணர்கள் எல்லாம் நீங்கிடுச்சு. திருவாரூரோட பெருமை மேலும் ரொம்ப, ஏன்னா அடியவர் ஒரு வந்து இறைவன் திருவருளால் கண் பெற்றார், அத்தனை சமணர்களும் கண்ணிழந்தார்கள் அப்படின்ட்டு சிவன் அடியார் பெருமை எங்கும் விளங்கியது. அதுதான் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான அருட்கருத்து. இந்த இந்த வரலாற்று எவ்வளவு சிறப்புக்குரியதுன்னா பாத்தீங்கன்னா, அண்டர் பெருமான் தொண்டர் கழல் அமரர் பணியும் அணியாரூர். அதாவது அண்டர் பெருமான் ஆகிய அண்டத்துக்கெல்லாம் தலைவராகிய சிவபெருமான் அவருடைய தொண்டர்கள் கழல் தேவர்கள் எல்லாம் சுவாமி திருவடியை மட்டும் வணங்கலையாம், சிவபெருமானுடைய தியாகேச பெருமானுடைய தொண்டர்களுடைய திருவடிகளை வணங்குகின்றார்களாம். ஏன்னா அப்பதான் தியாகேச பெருமான் மகிழ்ந்து அருள் செய்வார். தியாகேச பெருமானுடைய சிறப்பே இதுதான், தன்னுடைய அடியார்களை வணங்குபவர்களுக்கு பேரருள் செய்வார். அப்ப அண்டர் பெருமான் தொண்டர் கழல், இறைவனுடைய தொண்டர்களுடைய திருவடிகளை எல்லாம் அமரர்கள்லாம் பணிகின்றார்கள். அத்தகைய பெருமைக்குரிய திருவாரூரில் அடியார் பெருமை எங்கும் விளங்கியது, நிறைந்தது, உலகமே நன்மை எய்தியது, உலகம் அடியார்கள் பெருமையை போற்றியது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நம்மி நந்தி அடிகளார் இப்ப சமண இருள் நீங்கி விட்டது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லதான் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சிவ ஆகமங்கள்ல ஒரு கோயிலுக்கு ஒவ்வொரு வேலைய நித்திய நைமித்திய பூஜைன்னு சொல்லுவாங்க. நித்தியம்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை பூஜை செய்யணும், சுவாமிக்கு என்னென்ன திரவியங்கள் கொண்டு பூஜை செய்யணும், என்னென்ன உபச்சாரங்கள் செய்ய வேண்டும், திருவமுது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எல்லாம் வந்து கிரமப்படி இருக்கும். அதை வந்து சரியா ஆகமங்களை உணர்ந்தவர்கள் அதன்படிதான் செய்யணும். சிவ வேதியர்கள் சைவர்கள் இதை உணர்ந்து அதன்படிதான் செய்யணும். ஆனா நிறைய பேர் அது சிவ ஆகமங்கள் படிக்கிறது இல்லை, படித்தாலும் புரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொண்டாலும் அதன்படி செய்வதில்லை. அதுதான் இவர் வந்து மிக சிறப்பாக முதல்ல சொன்னாலே வேதங்களையும் ஆகமங்களையும் பயின்றவர். அதனால அதுல என்ன முறைப்படி இந்த நித்திய பூஜை நைமித்திய பூஜைக்கு கும்பாபிஷேகம் இல்லை ஏதாவது ஒரு சிறப்பு கருதி செய்கின்ற ஹோமங்கள் திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து அப்ப செய்யப்படுகின்ற பூஜைகள் நைமித்திய பூஜைகள் பேரு. இதெல்லாம் இந்த பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்லாம் வந்து ஆகம விதிப்படி இருக்கு. இதனை நன்றாக கற்றறிந்தவர் இவர். அதனால அரசனுக்கு என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு சிறப்பா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அரசனும் இதனை ஏற்று, ஏன்னா கண் கூட பார்த்துட்டார் இல்லையா, தண்டியடிகள் கண் பெற்று சமணர்கள் கண் இழந்தார்கள். அப்ப சைவத்தோட பெருமை, இறைவன் பெருமையை அறிந்ததால் மன்னனும் என்ன பண்றாரு,
இவர் என்ன நமினந்தி அடிகள் சொல்லி அருளினாரோ சைவ ஆகமங்கள்ல இருக்கும் அவ்வளவும் சிறப்பா செய்யறாரு. அத்தனை பூஜைகளையும் மிக சிறப்பாக அந்த பூஜைக்குரிய அந்த எல்லாத்தையும் வந்து அரசன் செய்யறாரு. ஏன்னா அரசன் தான் இந்த கோயிலுக்கு வந்து நிபந்தங்கள் அமைத்தார்ன்னு இருக்காங்க. அந்த நிபந்தங்கள்னா என்னன்னா, இப்ப ஒரு சுவாமிக்கு இத்தனை கால பூஜை செய்யணும், அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வேணும், அதற்கு இவ்வளவு காசு ஆகும், இப்ப மாசத்துக்கு இவ்வளவு பணம் அதுக்கு கொடுக்கணும், இதுதான் நிபந்தம்ன்றது. இதை வந்து அரசன் அமைத்தான். அது மட்டும் தான் படி. படி அப்படின்னா அமுது படி அப்படின்னா பால் அன்னம், நெய் அன்னம், தயிர் அன்னம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சுவாமிக்கு படைக்கணும். இதுக்கு வந்து இத்தனை வேலை படைக்கணும், அதுக்கு எவ்வளவு ஆகும் அரிசி, அதை வந்து மாசம் மாசம் இவ்வளவு கிடைக்கும்படி செய்யணும். அது அமுதுபடி. இதெல்லாம் வந்து அரசன் மிக சிறப்பாக செய்கின்றார். அதெல்லாம் அரசனுக்கு எப்படி தெரியும்னா இவர் சைவ ஆகமங்களை கற்று உணர்ந்ததால அரசனுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்ல அரசனும் அரியணையோட அதோட பயனே அதுதானே இல்லையா, அந்த ஓம்புதல். அரசனும் என்ன பண்றாருன்னா நிபந்தம் வேண்டியது எல்லாமே இவர் சொல்லி அப்படி செய்தார். அதனால் திருவாரூரில் பூஜைகள் மிக சிறப்பாக நடந்தேறியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு மிக மிக சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோமலையா கூட சொல்லுவாங்க. அதாவது திருவாரூர் தியாகராஜ பெருமான் எப்படி வந்து மதுரையில சோமசுந்தர பாண்டியனாக சிவபெருமான் வீற்றிருந்து அரசாட்சி செய்தார், பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார் இல்லையா, அதே போல தியாகேச பெருமானும் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தினார். அதெல்லாம் வந்து திருவிழாவா நடத்தணும். ஐதீக பெருவிழா இப்ப நடத்துறாங்கல்ல, இறைவன் திருவருளால் நிறைய பெருகிற்றது, இன்னும் பெருகணும் நிறைய. அது போன்ற இந்த திருவிளையாடல்கள் எல்லாமே ஐதீக விழா இப்போ 1-2 தான் நடக்குது. அதாவது பங்குனி மாசம் நடக்கும் இல்லையா, அந்த பூத நெல் திருவிழா. சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சுவாமி என்ன பண்ணாரு, குன்றையூர் ஊர் முழுவதும் நெல் மலையை கொடுத்துட்டார் நிறையும்படி. அந்த நெல் மலையை அவர் அதை எடுத்து ஆள் கூட எடுக்க முடியாதுன்னு என்ன பண்றாரு, சுவாமி கிட்ட திருக்கோயிலி சுவாமி கிட்ட சுந்தரர் விண்ணப்பம் செய்ய சுவாமி பூத கணங்கள் மூலமா திருவாரூர் முழுவதும் நிறைக்கின்றார். அந்த திருவிழா நடக்குது. இது போல பற்பல திருவிழாக்கள் சுவாமி என்னென்ன திருவிளையாடல்கள் நிகழ்த்தினாரோ, லீலைகள் நிகழ்த்தினாரோ அது எல்லாமே திருவிழாக்களாக ஐதீக விழாக்களாக நம்பிநந்தி அடிகள் நாயனார் நடத்தி அருளினார். எவ்வளவு சிறப்பு பாருங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பாக அந்த பங்குனி உத்திர திருநாள் அது இப்பயும் சிறப்பா கொண்டாடுறாங்க இல்லையா. சுவாமியுடைய அந்த ருத்ர பாத தரிசனம், சுவாமியோட பாத தரிசனமே கிடைக்காது தியாகேச பெருமானுக்கு. ஆனா வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் ருத்ர பாத தரிசனம்னு தியாகேச பெருமானுடைய திருவடியை தரிசிக்க முடியும். 2 திருவடி வருஷத்துல மார்கழி திருவாதிரை அன்று ஒன்றும், பங்குனி உத்திரத்தப்போ ஒரு திருவடியும் தரிசிக்க முடியும். இந்த பங்குனி உத்திரத்துல தரிசிக்கின்ற திருவடி வந்து ருத்ரபாதம்னு பேர். அத்தகைய பெருமைக்குரிய அந்த திருவிழாவையும் மிக சிறப்பாக நடத்துகின்றார் தியாகேச பெருமானும். நிகழ்த்தி இறைவனுக்கு விண்ணப்பம் செய்கின்றார், இதை மகிழ்ந்து ஏற்று அருள வேண்டும். தியாகேச பெருமானும் மிக்க மனமகிழ்ந்து அதனை ஏற்று அவருக்கு அருள் செய்கின்றார். இவ்வாறு உலகம்கே நன்மை. ஏன்னா அந்த திருவிழாக்கள் எதற்காக, உலக நன்மைக்காக. அதுதான் சொல்றாங்க, நன்மை பெருக நம்பிநந்தி அடிகள் தொழுதார் நாம் உய்ய. உலகத்துல நன்மை பெருக நாம் எல்லாம் உய்ய, எல்லாருக்கும் நல்லதுக்காக என்ன பண்றாங்க, திருவிழாக்களை நடத்தி அருளுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தேவர் பெருமான் எழுச்சி, இப்படி ஒரு இறைவனுக்கு அன்போடு வந்து திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். செய்து கொண்டிருக்கின்ற நாளிலே பாருங்க, தேவர் பெருமான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சுவாமி தெரியும் நமக்கு அடிக்கடி வந்து கோயிலை விட்டு வெளியில போய் எழுந்தருள்வார்கள், அடியார்களுக்கு தரிசனம் தர வேண்டும். பொதுவா சுவாமி ஏன் திருவீதி உலா வராங்கன்னா, நோய் வாய்ப்பட்டோர், முதியோர்கள் இதெல்லாம் சில பேரால கோயிலுக்குள்ளார வந்து தரிசிக்க முடியாது. இப்ப சுவாமியே வெளில வந்து அவர்களுக்கு தரிசனம் தந்து அருள் செய்வார். அது மாதிரி தியாகேச பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு முறை மணலி வந்து எழுந்தருளி வருகின்றார். நாள் முழுவதும் கோயிலுக்கு வெளிலதான் இருக்காரு. அப்ப மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளார சில பேர் வர முடியாதுல்ல அந்த காலத்துல. இப்ப அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, சுவாமி இப்பதான் தரிசிக்க முடியும்னு ஒன்று கூடி வந்து, இந்த ஊர் மக்கள் யாவரும் ஒன்று கூடி வந்து அந்த சுவாமியுடைய திருவோலக்கம், அதாவது திருவோலக்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி வந்து இந்த திருவிழாக்கள்ல பலவாறாக அந்த அலங்காரம் செய்து கொண்டிருப்பார்ல, அதுதான் வந்து திருவோலக்கம் அப்படின்னு பேரு. உற்சவம் கொண்டருளும் என்று அந்த பெருமான் விசேஷ அலங்காரத்துல இருப்பார், அதுதான் திருவோலக்கம். இந்த மாதிரி சுவாமி வந்து அழகா அலங்கரிச்சிருக்காங்க. அதை கண்டு எல்லா அந்த ஊர் மக்கள், திருவாரூர் நகர மக்கள் முழுவதும்
சுவாமியை தரிசித்து சென்றார்கள். நாள் முழுவதும் இவர் என்ன பண்ணாரு, சுவாமி தொண்டு செய்யறது இல்லையா, கூடவே இருந்தாரு. இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, சுவாமியை வணங்கி விட்டு அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சுவாமி புனிதர் மீண்டும் கோயில் பொழுது பகல் முழுவதும் சுவாமி கோயிலுக்கு வெளியில இருந்து அருள் செய்கின்றார். அடியா எல்லாருக்கும் காட்சி தந்து அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர போறாரு. இவர் கோயில்ல விளக்கேத்திட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார். புனிதர் மீண்டும் கோயில் புனிதராகிய சிவபெருமான், ஏன் இங்க சுவாமிய புனிதர் சொல்றாங்கன்னு பின்னாடி சொல்றேன். இப்படி புனிதராகிய சிவபெருமான் மீண்டும் கோயிலுக்குள்ளார போயிடுறாரு. அடியார்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்துட்டு இவர் தொழுது விட்டு தம்முடைய மனைக்கு ஊருக்கு போறார். ஏமப்பேரூர் செல்கின்றார். எப்பவுமே என்ன பண்ணாரு, போன உடனே வீட்டுக்கு போன உடனே எப்பவும் போலவே சுவாமிக்கு சிவ பூஜை செய்து அதற்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா அக்னி காரியம் முடித்து அப்புறம் உணவு உண்டு தூங்குவாரு. ஆனா உள்ளாரே போல, வீட்டுக்குள்ளாரே போகாம என்ன பண்றாருன்னா புறக்கடை வீட்டுக்கு வெளியிலேயே என்ன பண்றாரு, அப்படியே படுக்கிறாரு. மனைவி சொல்றாங்க ஏன்னா மனையறத்துக்கு எல்லாத்துக்கும் உதவியும் செய்பவர்கள் இல்லையா. மனைவி என்ன சொல்றாங்கன்னா, திங்கள் முடியா உள் புகுத மொழிகின்றார். இல்லத்து முழுதும் தர்மம் புரி மனையார். இல்லற தர்மங்கள் முழுவதையும் சிறப்பாக புரிகின்ற மனைவியார் என்ன சொல்றாங்கன்னா, உள் புகுத மொழிகின்றார். உள்ளார வாங்க தொண்டு செய்ய, சுவாமிக்கு பூஜை எல்லாம் செய்யுங்கன்னு மொழிகின்றார். அப்ப இவர் என்ன பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா, மனைவியா சொல்ற பார்த்தா, திங்கள் முடியார் பூசணைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கீதனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர். சுவாமி திங்கள் சூடி இருக்கின்ற நம் பெருமான் இருக்காரே, அவருடைய பூசணைகள் எல்லாம் முடித்து செய்யும் கடன் முறை, தினந்தோறும் அக்னி வேட்டுவீங்கல்ல, அது அதாவது அணையாமல் அதை பாதுகாக்கணும். அதையும் செஞ்சுட்டு அங்கீதனை வேட்டு அதுக்கப்புறம் அமுது செய்து பள்ளி கொள்ளும் படுக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன சொல்ற பதில் சொல்றாரு பாருங்க. நம்மளுடைய பெருமான் திருமணலிக்கு எழுந்தருளி வந்தாரு. அவரை எல்லாரும் சேவித்து கொண்டு சென்றவர்கள். எங்கும் எல்லோரும், இங்க எல்லோரும் என்ன சொல்றாருன்னா, அதாவது பிறப்பினால மட்டும் கிடையாது, தொழிலினாலும் ஒழுக்கத்தினாலும் குறைவுற்றவர்களும் தரிசித்து வந்தார்கள் சுவாமிய. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சுவாமியை தரிசனம் செய்தார்கள் அப்படின்றாரு. வர்ணாசிரத்தை மட்டும் இங்க சொல்லல, தொழில் அப்படின்னு சொல்றாங்க. தூய்மை இல்லாத தொழில் செய்கின்றவர்கள், உடல்ல தூய்மை பேணாதவர்கள், அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஒழுக்கத்திலும் உயர்ந்த தன்மை இல்லாதவர்கள் எல்லோருமே என்ன பண்ணாங்க, ஒன்னா சுவாமிய சேவிச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கூட நான் ஒன்னா இருந்தேன் இல்லையா, அதனால இழிவு எனக்கு தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அதனாலே உள்ளார நான் நேரம் பூஜை பண்ண முடியாது, குளிர்ந்த நீரை எடுத்து கொண்டு வா, சீத நல்லீர் முதலான நீ எல்லாத்தையும் கொண்டு உடனே எடுத்துட்டு வா, நான் குளிச்சுட்டு பிராயசித்தம் பண்ணிட்டு தூய்மைப்படுத்திக்கிட்டு அதற்கப்புறம் நான் பூஜை செய்து அக்னி காரியம் எல்லாம் செய்கின்றேன் மனைவி கிட்ட சொல்லிட்டு, சொல்லி முடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய சேக்கிழார் பெருமான் சிறப்பா சொல்றாரு, ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ. இப்ப நிகழ்வது இறைவனுடைய திருவருளாலா, இது தூக்கம் உடனே வருது. எவ்வளவு நேரம் போது, அவங்க மனைவியா தண்ணி கொண்டு வரதுக்காக அவசரமா போறாங்க. அதற்குள்ளாரே ஒரு தூக்கம் வந்துருச்சு. அது இறைவன் திருவருளா, இல்லைன்னா மேனியினில் ஏயும் அசைவின் அயர்வாலும். இன்று நாள் முழுவதும் அவர் என்ன பண்ணாரு, அலைஞ்சிருக்காரு இல்லையா, அந்த ஒரு டயர்டா, அந்த அயற்சியினாலையான்னு தெரியல, அறியும் அவருக்கே தெரியல, சேக்கிழார் பெருமானுக்கே இறைவனுடைய திருவிளையாடல் எதனால் நிகழ்ந்ததுன்னு அறிவோம் சொல்லிட்டு இறையும் தாழாத கொஞ்ச நேரம் கூட இல்லாம என்ன ஆகுது, அவருக்கு தூக்கம் வருதான். ஆனா அந்த நேரத்துலயும் பாருங்க, தூக்கம் வருதுன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, இறைவன் திருவடி நினைத்து கொண்டே துயில்கின்றார். இப்ப கனவுல தியாகேச பெருமான் வந்தருளுகின்றார். தினந்தோறும் அவர் ஆத்மார்த்த மூர்த்தியா தியாகேச பெருமானை வணங்குவார். அப்ப அவர் என்ன பண்றாரு, இவரோட பூஜையினை கொண்டு அருளுகின்றார். இன்று அவர் பூஜை செய்வதற்கு முன்பாக சுவாமி வந்துட்டாரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. தியாகேச பெருமான் மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விடங்க பெருமாள் தான் சிறப்புற்று விளங்குகின்ற திருவாரூர் வீதி விடங்க பெருமான். நமக்கு தெரியும் தியாகேச பெருமான் தான் வீதி விடங்க பெருமான். ஆனா வீதியில வலம் வரும் வீதி விடங்கர் தான், தேர்ல வலம் வர்றது வீதி விடங்க பெருமாள் ஆகிய தியாகேச பெருமாள் தான். இப்ப அவரு தன் மான அன்பர் பூசணைக்கு, இவருடைய பூசைக்கு தினமும் வர்றாருல, அதே போல வருவர் போல
பூஜை ஆரம்பிக்கல. இவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றதுக்காக சுவாமி வரா, திருவருள் புரிவதற்காக. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஞான மறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் செய்து அங்கு எதிரகன்றார். வந்து இவர் பூஜையை ஏற்றுக்கொள்பவர். ஏத்துக்கல, தன்னுடைய மக்கள், தன்னுடைய, ஏன்னா இவர் அரசர் இல்லையா, சுவாமி மட்டும் இல்ல, அண்டர் பெருமான் மட்டும் இல்ல, திருவாரூர் தியாகேச பெருமான் வந்து இவர் அரசர். தன்னுடைய அவரோட மக்கள் இல்லையா, திருவாரூர் பிறந்தார்கள் இல்ல, அவர்களை வந்து குறைவாக இவர் நினைச்சிட்டாரு இல்லையா. எல்லோரும் வந்து தீ எல்லாரும் தொட்டதுனால தனக்கு வந்து தன்னுடைய தூய்மைக்கு குறைவு ஏற்பட்டது, இடுக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறார் இல்லையா. தன்னுடைய மக்களை அவர் நினைச்ச உடனே சுவாமி வந்து என்ன பண்றாரு, இவருடைய பூஜைக்கு வந்து வராம அதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய். ஆரூர்ல பிறந்தவர்கள் எல்லோரும் நம்முடைய கணங்கள்னு, நம்ம சிவகணங்கள் எல்லாருமே சிவகணங்கள். இந்த தன்மையினை நீ பாப்ப, இந்த தன்மையினை நீனு நாளைக்கு பாப்ப அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு போயிட்டார். அவர் பூஜை வந்து இருந்து பூஜையை வாங்கிக்கல, அந்த அருள் மொழியை மட்டும் சுவாமி சொல்லிட்டு அகன்றார். சுவாமி போன உடனே இருக்கு அந்த உடனே உறக்கம் கலைந்து உடனே விழிச்சுக்கிறாரு. விழிச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறார் பாருங்க, ஆதிதேவர் எழுந்து அருள உணர்ந்தார், இரவு அர்ச்சனை செய்யாது ஏதும் ஐயோ தூங்கிட்டனே, தூங்கக்கூடாது இல்லையா, சுவாமிக்கு அர்ச்சனை செய்து அக்னி காரியம் முடித்துதானே தூங்கணும், நான் எப்படி தூங்கணும் அப்படின்னு வருத்தப்பட்டு உடனே என்ன பண்றாரா, மனைவிக்கு சொல்லிட்டு, இல்ல குளிக்க கூடாது, குளிக்கலாம் வேணாம், ஏன்னா சுவாமி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மொழிந்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அக்னி காரியம் எல்லாம் முடிச்சுட்டு உண்டு பள்ளி கொள்கின்றார். அடுத்த நாள் காலையில திருவாரூருக்கு செல்கின்றார். சென்று பார்த்தா தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்து அணைய மணிகண்டர் வடிவே ஆகி பெருகு ஒளியால் மொய் வைத்து அமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிகுவித்த கை வைத்து அஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார். அடுத்த நாள் காலையில இவர் திருவாரூருக்கு செல்கின்றார். சென்ற உடனே இவருக்கு என்ன காட்சியை தியாகேச பெருமான் காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வ பெருமாள் திருவாரூர். ஏன்னா தியாகேச பெருமானுக்கு நிறைய அடைமொழிகள் உண்டு. அதுல வந்து தெய்வ பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தெய்வ பெருமாள் ஆகிய தியாகேச பெருமான் அவருடைய திருவாரூர் அதான் சொல்றாங்க. எடுத்தானே வெறும் திருவாரூர் செல்ல, தெய்வ பெருமாள் திருவாரூர். தெய்வ பெருமாள் தேவர்களுக்கும் தலைவனாகிய ஆரூர் பெருமான் அந்த அவருடைய திருவாரூரில் பிறந்து வாழ்வார். எல்லாரும் எப்படி ஒரு கண்ணுக்கு காட்சி கொடுக்குறாங்கன்னா, மை வைத்து அணைய, மை போன்ற மிடற்றினை உடைய மணிகண்டராகிய சிவபெருமான் வடிவே ஆகி, சுவாமியுடைய சொரூபம் என்னவோ அதே சொரூபம் தான் சிவ சாரூபியம் கொண்டவர்களாக விளங்குகின்றார். இந்த சிவ சாரூபியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். திருஞான சம்பந்த பெருமான் எப்படி தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இந்த பேரு கிடைச்சது, சுவாமி எப்படிப்பட்ட தில்லை நடராஜ பெருமான் எப்படிப்பட்டவரு, அப்படிப்பட்ட இறைவன் அவர் தீண்டி அவருக்கு பூஜை செய்யக்கூடிய, அவருக்கு உணவு ஊட்டுகின்ற, அபிஷேகம் செய்கின்ற அகம்படிமை தொண்டுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அதை செய்கின்ற பேர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஆச்சரியப்படும் பொழுது சுவாமி சொல்றாங்க, அவர்கள் எல்லாம் சிவகண தலைவர்கள் அப்படின்னு, சிவகண நாதர்கள் அப்படின்னுவாங்க இல்லையா. அதுதான் வந்து அவர் அந்த சுவாமி சொன்னனே அவர் திருப்பியும் தில்லை அம்பதிக்கு வரும்போது சுவாமி எப்படி சொன்னாரோ அதே கோலத்தோடு அவர்கள் காட்சி தருவார்கள். அதை கண்டு கீழே விழுந்து வணங்குவார் தில்லைவாழ் அந்தணர்கள். அவரை ஞான சம்பந்த பெருமானை வணங்குவதற்கு முன்பாக தாம் அவர்களை வணங்குவார். ஏன்னா அவர்கள் சிவகண நாதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவர்கள் சிவகண நாதர்கள். இங்க இவர்கள் எல்லாம் சிவகணங்கள். திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லோரும் சிவகணங்கள். ஆனா வந்து அந்த சொரூபம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணு சிவ சாரூபியம்னு சொல்லுவோம். இந்த சிவபெருமானுடைய அந்த உருவம் இந்த திருவுருவம் எப்படி இருக்கோ அதே உருவத்தை கொண்டவர்கள். அது எப்படிப்பட்டது நீங்க ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு இல்லையா. நீலத்தார் கரிய மிடற்றார் நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலை பொடி நீர் அணிவார் சடையார். இதெல்லாம் வந்து சிவகணங்கள், சிவகண நாதர்களுடைய அந்த அந்த சொரூபம். அந்த சுரூபம் எப்படிப்பட்டதுன்னா, நீலத்தார் கரிய மிடற்றார், நீலம் போன்ற கரிய மிடற்றினை உடையவர்களாக, நல்ல நெற்றி மேல் உற்ற கண்ணினா, நெற்றியில் ஒரு கண், முக்கண்களை உடையவர்களாக, பற்று சூலத்தார் கையில் வந்து சூலம் ஏந்தியவர்களாக,
சுடலை பொடி நீர் அணிவார். அந்த திருநீற்றினை திருமேனியில் பூசியிருப்பவர்களாக சடையினை உடையவர்களாக விளங்குகின்றார்கள். அது போலவே இங்க வந்து இந்த சிவ சாரூபியம், அதான் வடிவம்னு சொல்றாங்க. மணிகண்டர் வடிவே ஆகி, சிவபெருமான் எத்தகைய வடிவத்தை கொண்டிருப்பார்களோ அத்தகைய வடிவம் கொண்டவர்களாக, எங்க பார்த்தாலும் சுவாமி சிவபெருமான் நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த உருவம் கொண்டு அத்தனை பேர் நடக்கிறாங்க. இவ எப்படி இருக்கும் பார்த்தா இவருக்கு. அந்த 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 இப்ப வந்து ஞான சம்பந்தர் சொன்னதை இன்னும் எப்படி சிறப்பா இந்த பதிகத்துல இந்த பாடல்ல சொல்றாங்க பாருங்க. மை வைத்து அணைய கண்டர் வடிவே ஆகி பெருகு ஒளியால். உடம்பு இப்ப கையில என்ன வச்சிருக்காங்க, திருமுடி என்ன, நெற்றி, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த திருமேனி எப்படிப்பட்டது, எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. பெருகு ஒளியால் மொய் வைத்து அமர்ந்த மேனியராம். நமக்கு சதையால எலும்பால் ஆக்கப்பட்டது மேனி. அவர்கள் மேனி எப்படிப்பட்டதுன்னா ஒளியால் ஆக்கப்பட்டதான். தெய்வீக அந்த ஒளியால் ஆக்கப்பட்ட, அதுதான் பெருகு ஒளியால், பெருகுகின்ற ஒளியால் மொய் வைத்து, அந்த ஒளி மொய்த்து நெருங்கி செறிந்திருந்தா அப்படி அதனால் ஆக்கப்பட்ட அந்த மேனியை கொண்டவர்களாக இருந்தார்களாம். பார்க்கின்ற எல்லா திருவாரூர் மக்களும் இந்த அங்க அடையாளங்களுடன் ஒளி வடிவமாக விளங்க, அந்த சிவ சாரூபியம் கொண்டவர்களாக விளங்க, இந்த தன்மை கண்டு உடனே என்ன பண்றார், கைகளை தலைக்கு மேல குவித்து வணங்கி, பூமி மேல விழுந்து வணங்கி வருத்தப்படுறாரு. தவறாக நினைத்து விட்டோமேன்னு சொல்லிட்டு, பரமபால் அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும். கீழே குனிஞ்சு வணங்கிட்டு மேல கீழே குனிஞ்சு வணங்கிட்டு மேல எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் பழையபடி அவங்களோட உருவை மாறி இயல்பான உருவோட போயிட்டு இருக்காங்க. சுவாமி கிட்ட சொல்றாரு, சுவாமி மன்னிச்சிருங்க, அடியேனுடைய பிழையை பொறுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் அவர் ஏமாப்பேரூர்ல இல்லை. ஏன்னா திருவாரூர்ல பிறந்தா இவ்வளவு பெருமை, அந்த மண்ணிற்கு இவ்வளவு பெருமை, வாழ்கின்ற அடியார்களுக்கு இவ்வளவு பெருமைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி ஏம்பு பேரூர்ல இருப்பார். உடனே என்ன பண்றாரு, இந்த ஊரை காலி பண்ணிட்டு திருவாரூரில் குடிபெயர்கின்றார். குடிபெயர்ந்து அடியவர்களுக்கு வேண்டிய திருத்தொண்டுகள் செய்து வருகின்றார். திருத்தொண்டு அதான் நெடிது பெருகும் திருத்தொண்டு. அது வந்து உயிர்களுக்கு நிலையான நன்மையை தருகின்ற, சிறப்பினை தருகின்ற அந்த திருத்தொண்டு பலவும் செய்கின்றார். இப்போ இதே ஊருக்கே வந்தாச்சு. அதனால தொண்டுகள் மிகுதியாக சிறப்பாக செய்கின்றார். இப்படின்னா இறைவனுக்கு மட்டும் இல்லை, அடியார்கள் நீர் புனைவார் அடியாருக்கு, திருநீற்றை அணிந்திருக்கின்ற சிவபெருமானுடைய அடியாவர்களுக்கு நெடுநாள் ரொம்ப நாள் என்ன பண்றாங்க, நியதியாக அந்த வழக்கத்தை விடாமல் என்ன பண்றாங்கன்னா வேறு வேறு வேண்டுவன எல்லாம் செய்து, அதாவது எல்லா அடியார்களுக்கும் ஒரே தேவை இருக்காது இல்லையா. ஒரு சில அடியார்களுக்கு உணவு பஞ்சமா இருக்கும், ஒரு சில பேருக்கு உடை இருக்கும், உடை பஞ்சமா இருக்கும் இல்லையா. சில பேருக்கு வந்து தொண்டு செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அது போல அடியார் பெருமக்கள் என்னென்ன வேண்டுவார்களோ ஏன்னா எல்லா அடியார்களும் ஒரே மாதிரி தொண்டு செய்வதில்லை. இப்ப நம்ம குரு பூஜைக்கு செல்லும் போதே பாக்குறோம், நிறைய அடியார்கள் பதிகங்கள் பாடி பெரிய புராணம் பாடி வணங்குவார்கள். சில பேர் இந்த தூய்மை பணிகள் செய்வாங்க, அந்த அபிஷேகம் பண்றதுக்கு எடுத்து கொடுப்பாங்க, எல்லாத்தையும் அந்த இடத்த தூய்மை பண்றது, சுத்தம் பண்றது இப்படி பண்ணுவாங்க. சில பேர் அழகாக மாலை கட்டி தருதல் அது செய்வாங்க. ஒரு சில அடியார்கள் அந்த தூபம் போடுறது, அந்த சுவாமிக்கு திருவீதி உலா எழுந்தருளும் போது நாயன்மார் பெருமக்கள்லாம் அந்த தூபம் எழுவார்கள். இப்போ பல்வேறு வகையான அடியார்கள் இருக்கார். அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு வேண்டுவன எல்லாம் செய்து இறைவன் திருவருளை பெறுகின்றார் நம்முடைய நமிநந்தி அடிகள் நாயனார் பெருமான். அதனால திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இவர் எப்படி சொல்றாங்கன்னா, தொண்டருக்கு ஆணி அப்படின்னு போற்றி சொல்கின்றார்கள். ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார் தொண்டருக்கு ஆணி. அதாவது ஏறு சிறப்பு அப்படின்னு சொன்னா உயர்வாகிய சிறப்பு, உயர்ந்த சிறப்பினை உடைய புற்றிடம் கொண்டார் ஆகிய சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஆணி, அதாவது உறுதி பயக்கின்றவராக, உறுதி பயக்கின்ற ஆதாரமாக இவர் விளங்குகின்றார் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இவரை பதிகத்திலே வைத்து போற்றி அருளுகின்றார். அந்த அளவுக்கு பெருமைக்குரிய திருத்தொண்டுகள் செய்கின்றார். இன்னும் இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இந்த பங்குனி உத்திர திருவிழாக்கள் இவ்வளவு நாள் நடக்குது இல்லையா, இதை ஆரம்பிச்சு வச்சவரு சிறப்பாக நடத்தி இன்னும் நம்ம பார்த்தோம். குற்றமற ஒரு ஆகமங்களை கற்றதனால அதன்படி அரசனுடைய ஆணை பெற்றுக்கொண்டு அந்த திருவிழாக்களை நடத்துகின்றார். அதுதான் தொடர்ந்து விடாமல் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த திருவிழாவோட சிறப்புக்கு நமிநந்தி அடிகள் தான் அவ்வளவு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நாவுக்கரசராலே தொண்டர்க்கு ஆணி என்னும் இந்த புகழ் மொழியை பெற்ற பெருமைக்குரியவராக நமிநந்தி அடிகள் நாயனார் விளங்குகின்றார். இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகும் தொழ செய்து, இவ்வாறு எல்லா உலகும் தொழும்படி இல்லையா. ஏன்னா
நம்மளே பாக்குறோம். ஒவ்வொரு அடியவரையும் இறைவன் ஆட்கொள்ளும் பொழுது எல்லா உலகங்களும் பூ மாறி பொழிந்து போற்றி வணங்கி துதித்து நன்மை அடையும். அப்ப எல்லா உலகங்களும் போற்றும்படி தொழும்படி இந்த இப்படிப்பட்ட தொண்டுகள், சுவாமிக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் சிறப்பு நடத்துவது, அடியார்களுக்கு வேண்டிய குறைகளை போக்கி அருள் செய்வது, அப்புறம் கோயில்ல என்னென்ன தொண்டுகளோ அதெல்லாம் இடைவிடாது தொடர்ந்து செய்வது, இது போன்ற பணிகள் எல்லா உலகமும் தொழும்படி செய்து கொண்டிருந்து நன்மை பெருகும். அதனால் நன்மையை பெருக்கிக் கொண்ட பெருகுகின்ற நன்மைகளை பெற்ற அமிநந்தி அடிகள் நாயனார் நயமா திருவீதி, இப்படிப்பட்ட நாயனாருக்கு வந்து தியாகேச பெருமான் அருள் செய்கின்றார். அவர் எப்படிப்பட்ட தியாகேச பெருமான்? நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, அவர்தான் வந்து வீதியிலே வலம் வருகின்ற வீதி விடங்க பெருமான். இப்படிப்பட்ட அடிகளாருக்கு நயமார் திருவீதி, இந்த நயமார்னா நலம் பொருந்திய திருவீதி. ஏன்னா சுவாமியே நடந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவையார் வீட்டுக்கு 2 முறை நடந்தது இல்லையா, அந்த அந்த திரு பாதம் பட்ட ஊர் அது. அவ்வளவு சிறப்புக்குரியது. திருவாரூர்ல சுவாமி நடந்த ஒன்றுக்கு 2 முறை நடந்ததுனாலையும் ரொம்ப சிறப்பு. நம்ம தில்லையம்பதியிலையும் பார்த்தோம் திருவீதியோட சிறப்பு. அதனாலதான் திருநாவுக்கரசு நாயனார் திருவீதியை புரண்டு அங்க பிரதட்சணை பண்ணி வணங்குகின்றார், தொழுது வணங்குகின்றார். இங்கேயும் அந்த நலம் பொருந்திய இந்த திருவீதியிலே வலம் வருகின்ற வீதி விடங்க பெருமானாகிய தியாகேச பெருமான் எப்படி வருவார்னா, சென்னி மதியும், சென்னியிலே சூரிய அழகிய மதியும் திருநதியும் கங்கை நதியும் வச்சிருக்காரு, அது அலைய வருவார் சுவாமி. ஏன்னா தேர்ல வரும்போது அசைஞ்சு அசைஞ்சு வரும். அப்ப என்ன ஆகும், கங்கை வந்து அங்க இங்கேயும் போகுமா. இப்ப கங்கையோட அலை அடிக்கிறதுனால அந்த இளம் பிறையும் அங்க இங்கேயும் போகுமா. அப்படி கங்கை அலையுமாறு, அதனால் வந்து இந்த பிறையும் அலையுமாறு திருவீதியிலே வலம் வருகின்ற தியாகேச பெருமான் அலைய வருவாருடைய இந்த திருவாரூர் மன்னர் தியாகேச பெருமான் திருவாரூருக்கே மன்னராக விளங்குபவர். அவருடைய பாத நீழல் இவ்வாறு தொண்டு செய்திருந்து அவருடைய பாத நீழல். ஏன் நீழல் சொல்றாங்க அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீழல் அப்படின்னா நிழல் இல்ல, கருமையா இருக்காது. நீழல் அப்படின்னா பாதத்துடைய அடி. அதாவது என்னன்னா, அது வந்து ஜோதிமயமான ஒளி வடிவமாக இருக்கும். அந்த ஜோதியிலே அது பெருகுகின்ற ஒளி. ஒளினா அந்த 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 செறிவு குறையவே குறையாம பெருகுகின்ற செறிவா இருக்கும். அத்தகைய ஜோதியாகிய ஒளியிலே எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற பேற்றினை பெற்றார். அதை ஏன் நீழல் சொல்றாங்கன்னா, பிறவி வெப்பத்தை மாற்றக்கூடியது. அதுக்கப்புறம் பிறவி இல்லாத நிலையை தருகின்றதால அது நீழல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீழல் பாருங்க, மன்னர் பாத நீழல், அந்த பாத நீழல் மிகும் வளர்பொன் சோதி. இந்த பாத நீழல்ல சோதி மிகுந்த இந்த வெண்மையான சோதியில கலந்து நிலை பெற்று அங்கே வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பில்லாத நமிநந்தி அடிகள் நாயனார் நீரினால விளக்கரித்தார். அவரோட பெருமையும் தண்டி அடிகள் நாயனாருடைய பெருமையினால அவரோட தொண்டின் உரைப்பினால கண் பெற்று சமணர்கள் கண்மறைய வச்சு அவர்களை நீக்கி சைவ சமயம் தழைத்தவங்க அருள் செய்தார். அந்த பெருமையும் திருவாரூரில் வாழ்பவர்கள் எல்லாம் சிவ கணங்கள் என்ற பெருமையும் பலவாறு திருவிளையாடல்கள் சிறப்புகள் நிறைந்ததாக இந்த வரலாறு விளங்குகின்றது. இந்த இறைவன் திருவருளால சிந்திக்க பெற்றோம். பாடல்கள் சொல்லணும் தான் ஆசை, ஆனா குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும், அதனாலதான் சொல்ல முடியல. இதுதான் ஓரளவுக்கு அதுல முக்கியமான அருள் கருத்துக்கள், அருள் வரலாற்று சுவடுகளை வந்து இறைவன் திருவருளால் சொல்லி அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரூரா தியாகேசன்.